தளபதி விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பேச்சுக்கள் ஏற்கனவே பொதுவெளியில் அதிகம் விவாதத்தை கிளப்பியிருந்ததால் விஜய் கட்சி தொடங்கியது பெரும்பாலும் யாருக்கும் இன்ப அதிர்ச்சியையோ உருவாக்கவில்லை. தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை தனது கட்சி நிர்வாகிகளாக நியமனம் செய்தார் விஜய். தாவேகா சார்பில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் பள்ளி பொதுத் தேர்வில் சட்டமன்ற அளவில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவியருக்கு கல்வி விருதுகள் வழங்கி வருகிறார். இதனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தனது கட்சிக்கும் தனக்கும் செல்வாக்கை கூட்ட முயற்சித்து வருகிறார். கல்வி விருதுகளில் கலந்து கொள்ளும் பெற்றோர்கள் பேசுகையில் விஜயின் அரசியல் கணக்கு சரியாக தான் போய்கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையை கட்சியின் மேல்மட்டம் தொடங்கி கடைக்கோடி தொண்டன் வரை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் இருந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சிதான். அதே நேரத்தில் விஜய் சினிமாவை விட்டு விலகுகிறேன் என கூறியதும் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அவரது ரசிகர்கள் வரை அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. திரையுலகிலும் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ரசிகர்கள் தொடங்கி பலரும் விஜய் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் சினிமாவில் மீண்டும் நடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் விஜய் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. தனது கட்சி மாநாட்டில் பேசும்போது கூட சினிமாவின் உச்சத்தில் இருந்து மக்களுக்காக வந்துள்ளேன், அந்த சம்பளத்தை வேண்டாம் என உதறிவிட்டு வந்துள்ளேன் என்றெல்லாம் கூறினார். இந்நிலையில் நேற்று அவரது பிறந்த நாளில் நடிகை மமிதா பைஜு தெரிவித்துள்ள தகவல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது மமிதா பைஜு தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் விஜயின் கடைசி படம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் விஜயிடம் நடிகை இதுதான் உங்களது கடைசி படமா என கேட்டுள்ளார். அதற்கு அவரோ வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகளை பொறுத்தே நான் மேற்கொண்டு நடிப்பது குறித்து தீர்க்கமாக முடிவு எடுப்பேன் என கூறியதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.